பொங்கி வழியும் தேவ கிருபை மண்ணில் வந்தது. ஜிசிஎம் காஸ்பல் மீடியா தேவன் தந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஜிசிஎம் காஸ்பல் மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று வித்தியாசமாக தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் உங்களுக்கான காணொளிகள் வர இருக்கின்றன. தாய்மொழியை சுவாசிப்போம், பிற மொழியை நேசிப்போம். ஜிசிஎம் காஸ்பல் மீடியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இருட்டாகிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு தான் எல்லாமே நம்ம நினச்சி கிளம்புவோம். ஆனால் பல இடங்களில் நம்ம பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், பேசுகிறோம், எப்படியோ நேரம் ஆயிடுது. திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது நம்ம இருட்டில் மாட்டிக்கிறோம். அப்போ நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை. என்ன செய்கிறது? ஒரே பயமாயிரும். என்னடா அது, கடையெல்லாம் வேறு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல லைட்டும் இல்லை, என்ன பண்ணுறது? அப்போ திடீர்னு அந்த இடத்துல யாராவது வருவாங்க. வரும்போது எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. நம்ம போக வேண்டிய இடத்த சொல்கிறோம். அப்போ கேட்குறோம், உங்கள் செல்ஃபோனில் லைட்டு போட முடியுமா? ஏன்னா என்னோடய செல்லில் சார்ஜ் இல்லை. உடனே அந்த நபர் வந்து ஓகே லைட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லைட்டு போட்டோடனே அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகுது. இப்போ இந்த காலையில் வெளிச்சம், ராத்திரி இருட்டு, இந்த சூழ்நிலையை அகற்றுறதுக்காண்டி கைபேசி வெளிச்சம், மின்விளக்கு வெளிச்சம், கடைகளில் எரியக்கூடிய வெளிச்சம், தெருவிளக்கு வெளிச்சம், இப்படி பல வெளிச்சங்கள் மூலமாக இந்த இருளானது நம்மளை விட்டு விலகி போகுது. அதுபோல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருள் இருக்குது. அதை எப்படி விரட்டுறது? தாவீது ராஜா தன்னுடைய கஷ்டமான ஒரு நேரத்தில் இப்படி சொல்கிறார். சங்கீதம் 119, 105வது வசனத்தில், உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வசனமானது நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருப்போம். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரமபிதாவே, எங்களது வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காணொளியை பார்க்க இருக்கிற, எங்கள் காணொளிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையுமாக பேர் பேராக உடைய கைகளில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே, உமது வசனமானது எங்களது கால்களுக்கு தீபமாகவும் நாங்கள் நடந்து போகிற போது வெளிச்சமாகவும் எங்கள் பாதையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தரும் அருமை மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.